பொங்கல் பண்டிகையொட்டி இன்று முதல் 4 நாட்களுக்கு சென்னையிலிருந்து 14,000 பேருந்துகள் இயக்கம். முதல் நாளில் 3,500 பேருந்துகளை இயக்க திட்டம். சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு நாளை இரவு சிறப்பு ரயில் இயக்கம். நாளை புறப்படும் தாம்பரம் நெல்லை சிறப்பு ரயிலுக்கும் 8 மணிக்கு தொடங்குகிறது மின்சார ரயில். சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு நாளை பகல் 10:45 மணிக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில். விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வைணவ திருத்தலங்களில் அதிகாலையில் களை கட்டிய வைகுண்ட ஏகாதசி விழா. ஸ்ரீரங்கம், திருவல்லிக்கேணி, காஞ்சிபுரம், சேலம், கோட்டை உள்ளிட்ட இடங்களில் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு. துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் யுஜிசி விதிமுறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றும். மத்திய அரசு செவிசாய்க்காவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என முதலமைச்சர் திட்டவட்டம். ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா? யுஜிசி வரைவு விதிகள் விவகாரத்தில் மக்களின் கருத்து அடிப்படையில் ஆணையத்துக்கு பரிந்துரை செய்யப்படும். துணைவேந்தர் நியமனத்தை தாமதப்படுத்துவது நோக்கமல்ல என்றும் யுஜிசி தலைவர் ஜெகதீஷ்குமார் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. மயக்கும் குரலால் ரசிகர்களை கட்டி போட்ட பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் காலமானார். திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் இரங்கல். பெரியாரை அவமதித்த சீமானின் சென்னை மற்றும் நீலாங்கரை வீடுகளை முற்றுகையிட முயன்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கைது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் கார் கண்ணாடி உடைப்பு. புதுச்சேரியில் சீமானுக்கு எதிராக போராடியவர்களை தடுத்ததால் தள்ளுமுள்ளு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் திமுக புகார். கோவை, கடலூர், தஞ்சாவூர், ஈரோடு உள்ளிட்ட பல இடங்களில் பெரியாரிய இயக்கங்கள் சார்பில் மனு. வடலூர் மற்றும் நெல்லையில் வழக்கு பதிவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா ஆலோசனை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எஃப்ஐஆர் வெளியானதால் சென்னை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்ட வழக்கு. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. பொங்கல் தொகுப்பை பெறும் வகையில் தமிழ்நாட்டில் இன்று ரேஷன் கடைகள் இயங்கும். வழக்கமான விடுமுறை கிடையாது என்று அறிவிப்பு. கோவையில் மாட்டிறைச்சி விற்க எதிர்ப்பு தெரிவித்து மிரட்டல். பாஜக ஓபிசி பிரிவு மாநகர செயலாளர் சுப்பிரமணி மீது 4 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு. பாஜகவினர் மறியல். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் அறிவிப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. சங்கர் இயக்கத்தில் இன்று வெளியாகும் கேம் சேஞ்சர் படத்தின் சிறப்பு காட்சிக்கு அனுமதி. பாலா இயக்கத்தில் வணங்கான் உள்ளிட்ட படங்களும் இன்று ரிலீஸ். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு எரியும் தீ. 1 லட்சம் பேர் வெளியேற்றம், 5 பேர் பலி. ஹாலிவுட் ஸ்டுடியோக்களும் கருகும் அபாயம். பொங்கல் பண்டிகையொட்டி தாம்பரம், எழும்பூர், சென்ட்ரலிலிருந்து நெல்லை, மதுரை, நாகர்கோவிலுக்கு நாளை சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பண்டிகை வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரில் இருந்து சனிக்கிழமை இரவு 11:45 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிறு பகல் 1 மணிக்கு திருநெல்வேலியை சென்றடைய இருக்கிறது. இதே ரயில் மாம்பலம், தாம்பரம், செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், கும்பகோணம், தஞ்சாவூர், மதுரை, கோவில்பட்டி ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். இந்த சிறப்பு ரயில் மறுமார்க்கத்தில் திருநெல்வேலியில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டு
திங்கட்கிழமை அதிகாலை 2:40 மணிக்கு எழும்பூர் வந்தடையும். தாம்பரம் நாகர்கோவில் இடையே மற்றொரு சிறப்பு அதிவிரைவு ரயில் சனிக்கிழமை இயக்கப்படுகிறது. சனிக்கிழமை இரவு 11:35 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:20 மணிக்கு நாகர்கோவிலை சென்றடையும். இந்த ரயில் செங்கல்பட்டு, விழுப்புரம், விருத்தாச்சலம், திருச்சி, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். இந்த சிறப்பு ரயில் மறுமார்க்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணிக்கு நாகர்கோவிலில் இருந்து புறப்பட்டு திங்கட்கிழமை காலை 12:05 மணிக்கு தாம்பரத்தை அடையும். சென்னை சென்ட்ரல், மதுரை இடையே இயக்கப்படும் மற்றொரு சிறப்பு ரயில் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு புறப்பட உள்ளது. இந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு மதுரையை சென்றடையும். திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி, சாமல்பட்டி, பொம்முடி, கோவை, பொள்ளாச்சி உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நின்று செல்லும். மறுமார்க்கத்தில் மதுரையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு புறப்படும் ரயில் வரும் திங்கட்கிழமை காலை 9:20 மணிக்கு சென்ட்ரல் வந்தடைகிறது. சனிக்கிழமை பகலில் எழும்பூரில் இருந்து மதுரைக்கு மற்றொரு சிறப்பு ரயில் முன்பதிவில்லா ரயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை காலை 10:45 மணிக்கு எழும்பூரில் இருந்து புறப்படும் இந்த சிறப்பு ரயில் மதுரைக்கு இரவு 7:15 மணிக்கு சென்றடையும். தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், விருத்தாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், கொடைக்கானல் ரோடு ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நின்று செல்லும் என்றும், மறுமார்க்கத்தில் மதுரையில் சனிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு புறப்படும் ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை 4:40 மணிக்கு எழும்பூரை வந்தடையும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதை காண பொறுக்காத வயிற்றெரிச்சலில் நம்மை கீழே தள்ள முயற்சி நடப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கல்லூரிகளில் பேராசிரியர்களுக்கு ஊதியம் தருவது முதல் மாணவர்களுக்கான அனைத்து செலவுகளையும் மாநில அரசு செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருந்து நிர்வகிப்பதோ எங்கிருந்தோ வந்த ஆளுநர் என்று கூறியுள்ள அவர், இதையெல்லாம் மிஞ்சும் கொடுமையாக துணைவேந்தரையும் மத்திய அரசால் அனுப்பப்பட்ட ஆளுநரே நியமிக்கலாம் என்று UGC தனது விதிகளை திருத்துமானால் உயர்கல்வியின் நிலை என்னவாகும் என்று வினவியுள்ளார். உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதை காண பொறுக்காத வயிற்றெரிச்சலில் நம்மை கீழே தள்ளும் அப்பட்டமான முயற்சியாகத்தான் UGC விதிகளில் திருத்தம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக சாடியுள்ள முதலமைச்சர், தமிழர்களின் ஒன்றுபட்ட குரலுக்கு மத்திய அரசு செவி சாய்க்காவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடி வெல்வோம் என்று சூளுரைத்துள்ளார். இந்நிலையில் UGC விதிகளுக்கு எதிராக தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இதில் திமுக மாணவர் அணியும் பங்கேற்க உள்ளது. பெரியார் குறித்து சர்ச்சையாக பேசிய சீமானுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்தன. பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சை கண்டித்து சீமானின் வீட்டை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் செய்தியாளரிடம் பேசிய சீமான் பெரியார் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை முன்வைத்தார். இதற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இந்நிலையில் பெரியார் குறித்து கூறிய கருத்துக்கான ஆதாரத்தை கேட்டு நீலாங்கரையில் உள்ள சீமானின் வீட்டிற்கு தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் தொண்டர்கள் நேரில் செல்ல முயன்றனர். சீமான் வீட்டருகே நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கூடியிருந்த நிலையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதனிடையே புதுச்சேரி லெனின் வீதியில் ஒரு விழாவில் சீமான் பங்கேற்பதை அறிந்து நெல்லித்தோப்பு செல் சுப்பையா சிலை அருகே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் குவிந்தனர். அப்போது காவல்துறையினர் தடுத்த போது தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். பெரியார் தொடர்பான சீமானின் கருத்துக்கு திமுக மற்றும் திராவிட இயக்கங்களில் இருந்து கடும் எதிர்ப்புகள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிடம் பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து பேசுவேன் என்று சீமான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர் பேசியவர் தமிழ் மொழியையும் தமிழர்களை பெரியார் இழிவுபடுத்தியதாக விமர்சித்தார். இந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு, அது ஒரு சனியா, அதை விட்டு ஒளின்னு சொன்ன அன்னைக்கு உங்க கோட்பாடு தெரிஞ்சு வச்சு. பெரியார் நூல்களை அரசுடைமையாக்கிவிட்டு தான் பேசிய கருத்துக்கு ஆதாரம் கேளுங்கள் என்றும் சீமான் காட்டமாக பேசினார். இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது, நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க.
பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமையாக்கிட்டு எனக்கு சான்றுகளுக்கு தரேன். ஏங்க நீங்க எழுதுன புத்தகத்தை எல்லாம் நீங்க முடக்கி வீட்டுக்கு தனி சொத்தா வச்சுக்கிட்டேன் ஆதாரம் கேட்டா அதுக்குள்ளதான் இருக்க எடுத்து வெளியிடுங்க. முன்பு தெளிவு இல்லாததால் பெரியாரை ஆதரித்ததாகவும் தற்போது தெளிவு வந்து விட்டதால் எதிர்ப்பதாகவும் சீமான் குறிப்பிட்டார். மாறி மாறி பேசல, படிச்சதானே நான் படிக்கிறேன், படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. பெண்ணிய உரிமை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகியவற்றுக்காக பெரியார் மட்டும்தான் போராடினார் என்பதை ஏற்கவில்லை என்றும் சீமான் குறிப்பிட்டார். பெரியார் பேசியதாக சீமான் கூறிய சர்ச்சை கருத்துக்கு ஆதாரம் இருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் சீமானுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கிறேன். சீமானை நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்கிறேன். அதை பொதுவெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்க. அதனால சீமான் யாராச்சும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். பட் நான் அந்த கருத்தை பொதுவெளியில பேச விரும்பல. இதனிடையே சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக சட்டத்துறை சார்பில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதேபோல திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பிலும் புகார் மனு அளிக்கப்பட்டது. தமிழர் முன்னேற்றப் படை தலைவர் வீரலட்சுமி அளித்த புகாரில் பெரியார் குறித்து சீமான் ஆதாரமற்ற கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு மாவட்டங்களிலும் காவல் நிலையங்களில் சீமானுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பெரியாரை பற்றி விமர்சிக்க எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அவர்கள் பைத்தியக்காரர்களாக இல்லாமல் அந்த வெறிபிடித்த நாய்கள் மாதிரி குறைக்கின்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமா, ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தோட சேர்றது இயல்பா. தாய் மகளுடனான உறவை கொச்சைப்படுத்தும் வகையில் பெரியார் பேசியதாக கூறிய சீமானுக்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அளித்த பதிலடிதான் இது. சென்னை எழும்பூரில் திராவிடர் கழகத்தின் சட்டத்துறை சார்பில் நீதித்துறையிலும் சமூக நீதி கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய கி வீரமணி, பெரியார் பகுத்தறிவாதியா இல்லையா என்று சில பைத்தியக்காரர்கள் ஆச்சரியப்படுவதாக கூறினார். பகுத்தறிவு இல்லாதவன் பைத்தியக்காரன் என்றும் அவர்களுக்கு மனநல மருத்துவமனையில் வைத்தியம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். நீதித்துறையை திருடுவதற்கு சிலர் முயற்சி செய்வதாகவும் இதனை திசை திருப்ப யாரோ தூண்டுதலின் பேரில் பெரியார் பற்றி சீமான் பேசியிருப்பதாகவும் கி வீரமணி விமர்சித்தார். பெரியார் பற்றிய சர்ச்சை பேச்சு தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை செய்தியாளர்கள் சந்தித்த சீமான் பெரியார் கூறியதாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார். இதற்கு திமுக மற்றும் திராவிட இயக்கங்களை சேர்ந்த பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் திராவிடர் கழகத்தின் சார்பில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சீமான் மீது கைது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வடலூர் காவல் நிலையத்தில் சீமான் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கலவரத்தை தூண்டக்கூடிய விதமாக பேசுவது மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது, அவதூறு கருத்துக்களை பேசுவது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் சீமான் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவையில் மாட்டிறைச்சி கடை வைத்திருப்பவர்களை மிரட்டிய பாஜக நிர்வாகி மீது காவல்துறையினர் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். உடையாம்பாளையம் பகுதியில் ரவி ஆபிதா தம்பதியினர் தள்ளுவண்டியில் பீப் சில்லி கடை வைத்திருந்தனர். அங்கு மாட்டிறைச்சி விற்பனை கூடாது என பாஜக ஓபிசி பிரிவின் மாநகர மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி என்பவர் மிரட்டிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவின. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். குடும்பத்துக்கெல்லாம் பாதுகாப்பு வேணுங்க, எங்க உயிருக்கு பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். அங்க கடைக்கு போறதுக்கு பர்மிஷன், அவனை அரெஸ்ட் பண்ணணுங்க மெயினா. ஏன்னா தகாத முறையில வந்துட்டு ஒரு லேடிஸ் கிட்டயே ஒரு மரியாதை இல்லாம பேசலாம். எங்க கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க. ஏன்னா நாங்கெல்லாம் அன்னன்னைக்கு சம்பாரிச்சாதான் எங்களுக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினரும் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் பாஜக நிர்வாகி சுப்பிரமணி மீது துடியலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கிரிமினல் குற்ற எண்ணத்துடன் மிரட்டுவது, சாதி மத அடிப்படையிலான பகைமையை ஏற்படுத்த முயற்சி செய்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவிலை சுற்றி அசைவ கடைகள் வைக்கக்கூடாது, சுப்பிரமணியன் மீது பதியப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சட்டப்பேரவை நேரலையில் எதிர்க்கட்சியினரை காட்டாததை விமர்சித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆளும் கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் சட்டப்பேரவை முடிந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அதில் பேரவையின் கேமராக்கள் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என்றார். எதிர்க்கட்சி வரிசை அவ்வளவு அச்சுறுத்துகிறதா என முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியுள்ள பழனிசாமி, எதற்காக இவ்வளவு அஞ்சி நடுங்குகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்வி தங்களை அவ்வளவு உறுத்துகிறது என்றால்
யாரை காப்பாற்ற இந்த அரசு முயற்சிக்கிறது என்று மீண்டும் கேட்பதாக பதிவிட்டுள்ளார். மக்கள் நலனுக்கான எதிர்க்கட்சியின் கேள்விகளை மக்கள் பார்த்துவிடக் கூடாது என்று அரசு எத்தனிப்பது ஜனநாயக படுகொலை என்று தெரிவித்துள்ள அவர், பேரவை நிகழ்வுகளை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி முழுமையாக மக்களின் குரலான எதிர்க்கட்சியின் கருத்துக்களை நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்று அரசை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார்.